ஹலோ கைஸ், வெல்கம் டு ரீகேப். இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் 15. அதான் கைஸ் பார்க்க போகணும். வாழ்வாழ்னு பேசாமல் சாப்டருக்குள்ள போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி அந்த ஹோலி நைட் வந்து அந்த ரெட் ஹேரை பாப்பா, அவளோட பேர் வந்து ஷின் அப்படின்னு வருங்க கைஸ். அந்த அவள் வந்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்டிருக்கும்போது அவள் வந்துட்டு எதுவுமே பேசாமல், ஓ இவன் தான் வந்து அந்த ஹோலி நைட்டா, இவனோட பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாப்பா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து அந்த ஆருக்கு வந்து ஒருத்தர் நாங்கள் நசுக்கி போட்டுச்சுல, அப்படி எப்படி நம்ம ஜின்னாவுக்கு ஒரு பவர் இருக்கோ அதே மாதிரி அவனுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட லெவலான ஹெச்பி வந்து அவன் கம்மி பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த பாடி டேமேஜ்லேருந்து வந்துட முடியும். ஜின்னா மாதிரி ஃபுல்லாக டெட் ஆனதுக்கப்புறம் வர முடியாது, ஒரு லிமிட் இருக்குது அவனுக்கு. அவன் அந்த மாதிரி திரும்ப உயிரோட வந்தோடனே வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன மறுபடியும் உயிரோட வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது ஜின்னா அங்கேருந்து வந்துட்டு உன்னோட ஹெச்பி வந்து தேவையெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காது, உன்னோட மானா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வை அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து சில ஆர்க்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண வரும். அப்படி வரும்போது இந்த ஹோலி நைட் வந்துட்டு இந்த ஆர்க்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் தான். நான் இல்லாத டைமில் வந்து இந்த மாதிரி வேலையை கேட்டு தான் அடிச்சுட்டு அவன் ஸ்வாட் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண நிற்க அங்கே ஒரு 3 ஆர்க்ஸ் ஓடி வந்துட்டுருக்கோம். இவன் அட்டாக் பண்ண நிற்க திடீர்னு ஒரு ஃபயர் ஃப்ளேம் வந்து, அதாவது ஃப்ளேம் பால் வந்து இந்த மாதிரி அவனை கிராஸ் பண்ணி போய் அடிக்கும். எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, இப்படி ஒரு ஸ்கில்லையே பார்த்தது இல்லையே. ஏன்னா அப்போ தான் அங்கே வந்து மேட்சை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. எல்லோரும் வந்துட்டு அவளை பெருமையாக பேசிகிட்டு இருக்க, அவள் வந்துட்டு நீ ஒரு அதாவது இந்த ஹோலி நைட் வந்துட்டு நீ வந்து அவேக்கனாரா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அந்த ஃபயர் வந்து 2 ஆர்க்கை வந்து இறந்துடுது, ஒரு ஆர்க்கு மட்டும் அந்த ஃபயர்லேருந்து தப்பிச்சு இவன்கிட்ட நெருங்கி வரும்போது இவன் சரக்குன்னு ஒரு வெட்டிடுவான், அது 2 பீஸாக கிழிஞ்சு போய் விழுந்துடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து ஃபயர் பரவி அங்கே இருக்கிற ஒரு கேஸுக்கு கனெக்ட் ஆகிக்கிற ஒரு பைப் மூலமாக வந்து அதை பரவி அந்த இடமே வந்து வெடிக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த செக்ரட்டரி அவங்க அப்பா வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பார். அதாவது நான் வந்து அவர் வந்து ஒரு பிளேயர்னு சொல்லியிருப்பேங்க. இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, அவர் வந்து ஒரு பிளேயர் கிடையாது. எப்படி செக்ரட்டரி வந்து இந்த மாதிரி ஏஜெண்ட்டாக வேலை செய்கிறாரோ அதே மாதிரி தான் அவங்க அப்பா வந்து ஒரு ஏஜெண்ட்டாக வந்து வேலை செஞ்சுட்ருப்பார். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன் மாதிரி தான். அவர் இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அந்த எல்லாருமே வந்து தான் போயிட்டுருப்பாங்க. அப்போ போயிட்டுருக்கும்போது இந்த ரேடியோவில் வந்து அதாவது அவர் வந்து வேறு ஒரு கான்ட்ராக்டை பற்றி வேற ஒரு கில்டுக்கு பேசத்தான் அவர் போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ரேடியோவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த கில்டு வந்து தாக்கப்பட்டிருக்குது, மான்ஸ்டர்லாம் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒன்றுமே புரியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் வந்து என்ன பேசிகிட்டு இருப்பான்னா, இந்த மாதிரி நான் வந்து அதை பார்க்க போகிற கொஞ்சம் வேலையாக இருப்பேன், அந்த சமயத்தில் வந்து நீ போய் என்னோடய டாக்டரை போய் பார்த்துக்கோ, அவளை வந்து அப்போ போய் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர இவன் வந்துட்டு டக்குன்னு காலேஜுக்கு வந்துட்டு டக்குன்னு அந்த கம்பெனிக்கு வந்து வண்டி விட்றா அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருமே வந்து இப்போ அந்த கம்பெனியை நோக்கி போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸில் எல்லா பக்கமே பரவுது, அதாவது அந்த பிளாஸ்ட் வெடிச்சதுக்கப்புறம் தான் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த சேர்மேன் வந்துட்டு அவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அவன் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பான் அந்த பில்டிங் மேலே. கரெக்டாக ஏர்போர்ட் சமயத்தில் வந்து இந்த மாதிரி அந்த ஜின்னா வந்து, அதாவது ஜின்னாங்கிற ஹோலி நைட் வந்து கால் பண்ணிவிட்டு என்ன சேர்மேன் எங்கே போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு எனக்கு என்னடா ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் மட்டும் இதை பார்க்காம போயிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷென் அவளோட டாக்டரோட ஃபோட்டோ இருக்குது. அவள் வந்து இந்த மாதிரி ஃப்ளேம் மேஜிக் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கே தெரியும் என்னோட டாக்டர் வந்து ஒரு அவேக்கனரா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்துட்டு இருறா நான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு அவனோட டாக்டரை வந்து பார்க்குறக்கு விடுவிடுன்னு கீழே போயிட்டு இருப்பான். ஏன்னா அந்த க்ரீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இவன் வந்து காப்பாற்றி அவளோட டாக்டரை வந்து கூட்டிகிட்டு போகிறக்கு வந்து அங்கே ஒரு ஆக்ஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இவன் கீழே வெடுவிடுன்னு போயிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து அதே சமயத்தில் அந்த இப்போது அந்த கீழே அந்த க்ரீச்சர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த டஞ்சன் கேட்டுக்கு அடுத்த காட்டுறாங்க. எல்லா பீப்புளும் வந்துட்டு பிளேயர்ஸ் அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி சார் என்ன பண்ணுறது, நம்ம போய் கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஹோலி நைட்டுன்ட்டு இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து டிலே பண்ணுங்கள், எல்லா க்ரீச்சர்ஸுமே வெளியில் வரட்டும், அப்போது தனியாக இருக்கிற அந்த பாஸ் மான்ஸ்டர் மட்டும் நம்ம போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து லெவலப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஷென் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து இறந்துருவாங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹோலி நைட்டுன்ட்டு அவன் வேறு என்ன சொல்ல போகிறேன், இப்போதைக்கு வந்து நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நிம்பஸ் அப்படின்னு சொல்ல போகிற அந்த கடவுள்னால் வந்து செலக்ட் பண்ணோம், அதனால நம்ம அவேக்கனர் ஆகிருக்கோம், மற்ற பீப்புள்ஸ் எல்லாம் நம்மளோட லைஃப்பை கம்பேர் பண்ணால் அவங்க எல்லாரும் வந்து ஒருத்தல ஸ்ட்ரெஸ் தான், அவங்க இறக்குறது வந்து நியாயம், நம்ம இறக்குறது வந்து நியாயம் கிடையாது, எல்லா க்ரீச்சர்ஸுமே முதல்ல வெளியில் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்க. இப்போ சீனங்கட்டை அந்த மாதிரி அந்த செக்ரட்டரி அவங்க அப்பா வந்து வெளியில் வந்துட்டு ஒரு சூட் கேஸ்லேருந்து ஒரு பாம் பட்டன், அதாவது அந்த கண்ட்ரோலரை வந்து எடுத்துகிட்டு அவர் வந்து வெடுவின்னு அவரு உள்ளே வர்றாரு. அது உள்ளே வந்துட்டு இருக்கும்போதே வந்து
அவங்க அப்பாவை இருப்பார். அந்த ஷென்னும் அவங்க அப்பா வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு ஃப்ளையிங் க்ரீச்சர்ஸ் நல்லா ஒரு கொக்கு மாதிரி இருக்கும், அதுவும் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் வந்து அந்த இவன் வந்துடும் செகண்ட்லி அவங்க அப்பா அங்கே வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி டஞ்சனை கிளியர் பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு நீ இப்போ கிளியர் பண்ணு, இல்லைனா நான் வந்து இந்த பாம் வந்து இந்த ஃபேக்ட்ரி இந்த கம்பெனி சுற்றியுமே வந்து நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நீ மட்டும் இதை கிளியர் பண்ணலைன்னா இந்த அழுத்தி நான் வெடிக்க வச்சிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்க. ஓ அப்படியா, அப்படின்னா இவளையும் சேர்த்து வெடிக்க வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்போ தான் வந்து அவனும் வந்து அந்த ஷென்னை பார்க்குறான். இவனுக்கு ஷாக்காயிரும், ஷென் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஏன்னா இவன் வந்து இந்த டாக்டரோட ஃப்ரெண்டுங்கோசரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஹோலி நைட் வந்து மேனிப்புலேட் பண்ணுவான். பார்த்தியா இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தியா, இவன் வந்து நம்ம பிளேயர்ஸோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் பீப்புளை சேவ் பண்ணுறதுக்கு இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இவன் வந்துட்டு ஷேன் நீ அவன் சொல்கிறது கேட்காத, அவன் வந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை மேனிப்புலேட் பண்ணுறான், இந்த ஹோலி நைட்டை நம்பாத, அவன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ நீ போகலின்னா அதை நான் அழுத்திடுவேன், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அதுதானே, நீங்கள் வந்து சிவிலியன்ஸ் இந்த சிட்டிசன்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்றுறது தானே உங்கள் வேலை, அதுக்கோசரம் நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி பாடுபட மாட்டேறீங்க, உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கணும் ஒரே விஷயத்துக்கோசரம் வந்து எதுக்கு இத்தனை மக்களை வந்து சாகடிக்கிறீங்க, இப்போ நீங்கள் மட்டும் போகல நான் இந்த ட்ரிக்கர் அழுத்திடுன்னு சொல்லி அவன் மிரட்டிகிட்டு இருக்க. இந்த யாங் பார்க்கு அதாவது இந்த இவன் ஹோலி நைட் வந்துட்டு டேய் சரி நீங்கள் போய் டஞ்சன் கிளியர் பண்ணுங்கடா, நான் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா பிளேயர்ஸுமே வந்து அந்த டஞ்சன் கிளியர் பண்ண போவாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிறதே வந்து அந்த ஹோலி நைட் அப்புறம் அந்த ஷின் இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா இறந்துருவார். இப்போ சீனங்கிட்ட அந்த சேன் பேசிகிட்டு இருந்த அந்த இடத்துக்கே வருது. அதுக்கு அந்த செக்ரட்டரி இருந்துட்டு சொல்லுவா, இல்லை எனக்கு வந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்தப்போ வந்து அங்கே இருந்ததே வந்து இந்த ஹோலி நைட்டும் அப்புறம் அந்த என்னோட ஷென் அந்த ஃப்ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து எங்களுக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அங்கே வந்து ஒரு பிளேயரை விளையாண்டுருந்த போது இப்போ கை காலில் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான், அவன் மூலத்தை இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டிராகன் ஸ்லேயர் கேள்விப்பட்டு இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடச்சிச்சு, நீங்கள் வந்து எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்க, எனக்கு புரியுது சேன், ஆனால் நீங்கள் விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது சீனங்கட்டை டஞ்சனுக்குள்ளே வந்து அவங்க பெட் வச்சுருப்பாங்களே ஹீரோ, இப்போ அந்த இடத்துக்கு போகுது கீஸ். அந்த இடத்துல எல்லாருமே ஹன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சிலுக்கு வந்து ஹன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அவளோட மேஜிக் பவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாகிட்டே வரும். அதுக்கப்புறம் இந்த கிளவி இருப்பாள்ல அந்த கிரேட் 1 கிளவி வந்து அவள் வந்து மறுபடி ரிப்ளனிஷ் பண்ணிகிட்டே இருப்பாள். அவன் வந்து லாங் டைம் எடுத்துகிட்டு ஒரு மேட்சுக்கு கேஷ் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஒருத்தன் மீசக்காரன் இருப்பான்ல அவன் வந்து இந்த மாதிரி சுற்றியில் வச்சு எல்லாத்தையும் அடித்து எல்லாருமே வந்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அசீனங்கிட்ட ஹீரோ கிட்ட போனால் ஹீரோ வந்து ஒரு குறிப்பிட்ட மான்ஸ்டர்ஸ் வந்து கொண்டு வச்சுருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஜின்னா வந்துட்டு டே அப்பா நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி நீ டிலே பண்ணிகிட்டு இருக்க, குறிப்பிட்ட மான்ஸ்டர் மட்டும்தான் கொண்டு வச்சுருக்க, ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே யாங் பார்க்கு அங்கே தான் வந்துட்டு இவன் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு ஸ்கில் பேக்கேஜ் எடுத்துருப்பார். இதுதான் டிரான்ஸில் இருக்கட்டும் நம்ம செக்டர் லீவ் வாங்கின ஸ்கில். இது என்னென்னா வந்து டெத் நைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கான கண்டிஷன் வந்து சில குறிப்பிட்ட மான்ஸ்டர்ஸ் வந்து கொண்டு இருக்கணும், இது யூஸ் பண்ணுறவங்க வந்து 200 லெவலுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டேர் பண்ணிவிட்டு அங்கே சாதாரண ஒரு நைட் இருக்கும் அதை வந்து டெத் நைட்டாக வந்து ஹீரோ வந்து மாத்திரக்கு வந்து அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுவார். அப்படியே அவர் கை வச்சுக்கிறதோடய இந்த சாப்டர் முடியுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பால் லிமிட் பண்ண லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனால் வந்து அந்த ஷென் வந்து அவன் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு தலையாடிட்டு இருக்கா என்ன மாதிரி கேரக்டர் அந்த ஹோலி நைட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் மீட் பண்ணிக்கு பை கைஸ்.